சிலிண்டரை புக் பண்ணி 10 நாள் ஆகுது, இன்னும் வர காணோம். இன்னும் இந்த நெட்டை மாடு தூங்கியே எந்திக்கலை. இன்னைக்கு விறகடுப்பில் தான் பொங்கி ஆகணும். மாத்திரை போட்டு தூங்குற நானே எந்திரிச்சிட்டேன், இன்னும் இந்த நெட்டை மாடு எந்திரிச்சு தொலையலை. ஏய் நெட்டை சீக்கிரம் எந்தி, மணியை பாரு 10. இப்போ எந்திக்க போறியா இல்லையா? என்ன வேணும்? காலையில் எழுப்பி விட்டுட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷியை நிம்மதியாக தூங்க விடுறதில்ல. என்ன வேணும்? இங்கே நீ மாமியாரா இல்லைன்னா நான் மாமியாரா? ஓவரா பேசுனா தொண்டையில மிதிச்சு விடுவேன். என்ன லுக்கு? இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா தான் பார்த்தேன். லுக்கு விடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் விறகு பறிக்கிட்டு வா. எதுக்கு அத்தை காலையிலே விறகு பறிக்க சொல்கிறீங்க? ஒரு சிலிண்டர் தான் இருக்குது, அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் காலியாயிரும். அதுவும் காலியாகிக்கிட்டே என்ன செய்ய ஆத்திர அவசரத்துக்கு? சரி, அதனால் போய் பறிக்கிட்டு வா. சரி. என்ன சரி சரி சரி, எடு அந்த கம்பை. போறா. சரி, நம்ம நேற்று பிறக்கின விறக வச்சு சமைப்போம். சோறை வடிக்கணும், அந்த மனுஷன் வேற வந்து நிற்பாரு. அது பாட்டுக்கு ஒலை கொதிச்சிட்டு இருக்கட்டும், நம்ம உள்ளே போய் காய்கறியை வெட்டுவோம். சரி, ஊரெல்லாம் மட்டும் குப்பை கிடக்குது, பெருக்கி தொலையலாம்ல. எங்கே தான் ஊர் சுத்தமோ தெரில. அவளை அனுப்பிவிட்டு 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணும். இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. சங்கரமாக்கா, சங்கரமாக்கா. என்ன நெட்டவள்ளி? எங்க மாமியார் விறகு பறிக்கிட்டு வர சொல்லியிருக்கு, வாங்க நம்மளும் சேர்ந்து போய் பறக்குவோம். என்னதுக்கு கூப்பிடுற? நீ போய் பறக்க வேண்டியதானே? இக்கா நீங்களும் வாங்கக்கா, பங்கஜக்காவையும் போய் கூப்பிட்டுட்டு வருவோம். சரி, நீ போயிட்டு நான் வரேன், கதவெல்லாம் போட்டிட்டு. இக்கா வாங்கக்கா சும்மா. கிட்ட வராத நெட்டவள்ளி, தூக்குனா பத்துக்கோ, கல்ல கட்டி கையில கொடுத்துருவேன். சரிக்கா சரிக்கா, இருக்கட்டும் இருக்கட்டும். நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க. இந்த குழம்பு கொதிச்சிட்டுனா சமையல் வேலை முடிஞ்சுதுப்பா. அப்புறம் வேற காட்டில் வேற விறக பறக்கணும். பாலா போன ட்ரம்மு பார்த்த வேலை இதெல்லாம். அவன் எதுக்கு அடுத்த நாட்டை சிந்தணும்? அந்த காலத்தில் தான் எந்த வசதியும் இருக்காது, அதனால சரின்ட்டு ஒருத்தர் நாட்டை ஒருத்தர் கைப்பற்றுவாங்க. இப்போ தான் எல்லா வசதியும் இருக்குதுல்ல, டெக்னாலஜி தான் முன்னேறிட்டே போகுதில்ல. அப்போ அதுக்கு குண்டு போடுறதும் பாம்பு போடுறதும் வேலையாக இருக்காங்க. எக்கா என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கீங்களா? யாரு நெட்டவழியா? வா 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 வா. என்ன இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க? இது உனக்கு மிட் நைட் ஆச்சு. சரி, இந்த அக்காவை எப்போ பார்த்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டே இருக்குது. கிரேட் இன்சல்ட். எக்கா நீங்கள் வேறக்கா, தூங்கிட்டு இருந்த ஆளை எங்கள் மாமியார் தான் எந்திரிச்சு விறக பறக்கிட்டுவான்னு அனுப்பிவிட்டுட்டு நீங்கள் மட்டும் இருக்கிறீங்க. எப்போ பறக்குனீங்க? எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் தான் பறக்கிட்டு வந்தார் நேற்று. அவர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு. எதை எடுத்தாலும் அவரே வாங்கிட்டு வந்துடுறாரு. பாரு, 1 டன் விறக எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. காசு கொடுத்தா வாங்கினீங்க? நாங்களாம் பிறக்க தாங்க போகிறோம். நீங்களும் வாங்கக்கா. முதல்ல இந்த குழம்பு கொதிக்கட்டும், கொதிச்சு முடிச்சக்கப்புறம் நான் இறக்கி வச்சுட்டு வரேன். அதை உங்கள் பிள்ளைகள்கிட்ட கொடுங்கக்கா வேலையை. ஒருத்தி இப்போ தானே பரிச்சை முடிஞ்சிட்டு வீட்டில் கிடக்கா, நீங்கள் போய் அவள்கிட்ட வேலையை கொடுத்துட்டு வாங்க. சரி நெட்டவள்ளி. ஏன் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா வெளியில வா. நான் நெட்டவள்ளி அத்தை கூட போய் விறகு பறக்கிட்டு வரேன். இந்த குழம்பை எடுத்து வச்சிருவியா? ஏக்கா என்ன ஆச்சு? தொண்டை இப்படி கட்டி இருக்கு. ஆமாம், ஐஸ் தண்ணியை குடிச்சிட்டு லொக்கு லொக்குன்னு இரும வேண்டியது. அப்போ பின்ன உன்னை யாரும் சமைக்கலாம்னு சொல்லலை. பிறவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த வெந்நீர் பானையை தூக்கி வை. வெந்நீர் சுட்டக்கப்புறம் நானே வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டுறேம்மா. அதில் விறகே கம்மியாக தான் இருக்குது. சரி, இந்த பிள்ளைக்கு இப்படி தொண்டை கட்டி இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு இந்த இடம். இது நம்ம அப்பா விற்காம இருந்திருந்தா கூட இது நம்மளுக்கு சொந்தமாக இருந்திருக்கும். இந்த தோட்டத்தையும் விற்றுட்டு வீடையும் விற்றுட்டு நம்ம படுற பாடு இருக்கு. அக்கா என்ன அங்கே வீட்டுக்கு வராமல் நீங்கள் இங்கே வந்து நிற்கீங்க? ஆமா, அந்த அக்காவும் பேசிட்டே இருக்காங்க அப்பதுல இருந்து. சரி, நம்ம முன்னாடி போயிட்டு இருப்போம், நானும் போயிட்டு இருக்கேன். நீ நெட்ட மாடு, அதனால வேகமா காலாட்டி எடுத்து வச்சு நடப்பேன். நானே ஷார்ட்டா தான் இருக்கேன். பாரு, துரைக்கு இங்கிலீஷ்லாம் வருது. அப்படிலாம் நான் ஒன்றும் இங்கிலீஷ் பேசல. என்ன சங்கரமா என் பேர் அடிபடுது? இல்லக்கா, நீங்க உங்க பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நான் வந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நீங்க உள்ள வரலன்னு இவன் நெட்டச்சி கேட்டா, அதான் உள்ள பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் நெட்டச்சின்னா நீங்கள் கூட்டச்சி. அப்ப நீங்க வாங்கக்கா, நம்ம போவோம். முதல்ல வந்து கூப்பிட்டது நாம, ஆனால் இவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்கம்மா. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன சொல்லு? இந்தாங்கங்க நீங்கள் கேட்ட ஃபைலு குடு. என்னங்க? என்ன வேணும்? என்னங்க? ஏடி என்னடி வேணும்? மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம் வாங்கி தாங்க பொன்னம்பழம். என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்க? உனக்கு வேற வேலை இல்லை. பே.
ஓ எல்லாம் கனவா? எங்க? எடு அந்த விளக்கமாத்த. ஐயோ இல்லைங்க. வரச்சல சேலத்து மாம்பழம். சேரில் விழுந்த மாம்பழத்தை வேணா பறக்கிட்டு வரேன். மூஞ்சில தேய்ச்சிட்டு நல்லா தின்னு. சரி இந்த மனுஷனுக்கு கொழுப்ப பாத்தியா? எவ்வளவு கொழுப்பு. ஆத்தால எங்கன்னு இருக்கான். யார் அது நம்மளுக்கு ஃபோன் பண்றது? ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங் டு? எக்கா நான் தான் நெட்டவள்ளி. ஓ நெட்டவள்ளியா? சீ கொண்டாத. சரி என்ன சொல்லு. நான் பங்கஜக்கா, அடுத்தது யாரு? குட்டவள்ளி அக்காலாம் விறகு பிறக்க வந்திருக்கோம். நீங்களும் பிறக்கணும்னா வாங்க. சும்மா சொன்னா யார் வீட்டு பக்கத்துல? சிறுப்பேட்டை சில்பா இருக்கால்ல, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல அங்க. அப்படியா? சரி நான் வரேன். ஏங்க அப்பா எவ்வளோ பெரிய மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. ஏ அம்மா, இந்த மரத்தை வெட்டிட்டாங்களா? நான் இங்கதான் அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரச்சல வெளியில உட்காந்துருப்பேன், ரோட்ல வரச்சல. இதையும் வெட்டி தொலைச்சிட்டானுங்களா? அப்படிங்க இந்த விறகே எடுக்க வேண்டாம் தாயே, நீங்க போகலாம். நான் இப்ப சொன்னா நான் விறகே எடுக்க மாட்டேன்னு, எனக்கும் தேவைதான். அப்போ வேணுங்களா? அப்போ கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏங்க அப்பா இவ்வளோ வேகமா ஓடி போறீங்க? ஏங்க அப்பா இவ்வளோ விறகா? எக்கா இதில் உள்ள விறகெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க, நான் அந்த சைடு போய் பார்த்துட்டு வரேன். சரி நட்டவள்ளி. சங்கரமக்கா நீங்களும் வாங்க. யாரை வெட்டி வச்சிருக்கிறது?